என்ன சார் நான் வழிபாடு பண்ணலாம்? திங்கக்கிழமை ஸ்வர்ணாகர்ஷண பைரவ வழிபாடு, திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு, முத்தங்கி சாத்துறதுங்கிற அலங்காரம் இருக்கும் கோயிலில், ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸ்ரீரங்கத்தில், திருப்பதியில், நம்ம வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயிலில் முத்தங்கி சாத்துவாங்க. அந்த அலங்காரம் ரொம்ப சிறப்பு. மல்லி புஷ்பம் ஒவ்வொரு திங்கக்கிழமை நாள் பெருமாளுக்கு நீங்கள் வாங்கி சாத்தினா, ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு சாத்தினா, பார்வதி பரமேஸ்வரருக்கு மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி அபிஷேகத்தில் உங்களுக்கு பால் அபிஷேகம் ரொம்ப உகந்தது. இப்படி இந்த திங்கக்கிழமை நாள் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமான நாள், அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய திங்கக்கிழமை. சார் எது சார் சரியில்லாமல் இருக்கும்? சனிக்கிழமை நாள் ஏதேனும் ஒரு காரியங்கள் பண்ணால் அதில் சில தடங்கல்கள் வரலாம். சில தடங்கள், பாக்யாதிபதி தானே சனி பகவான், ஆனாலும் ஏன் சார் அஷ்டமாதிபதியாகவும் இருக்காரு. அதனால் அதில் சில நேரங்களில் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அதனால் கடன் வந்திருக்கும், சில பிரச்சனைகள் வந்திருக்கும். ஏதேனும் முதல் முயற்சிகள் பண்ணும்போது சிலது சனிக்கிழமை நாள் நம்ம பண்ணியிருப்போம், அதனால் சில தடைகள் கூட வந்திருக்கலாம் இல்லையா? அப்போது மிதுனராசி அன்பர்களுக்கு திங்கக்கிழமை உகந்ததான, அது வளர்பிறையில் வரக்கூடிய திங்கக்கிழமை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த விஷயத்தை மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.